இங்க இருக்கிற இந்த பொருட்களுக்குள்ள பொதுமா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாருங்க, ஒரு வகுத்தல் குறி, ஒரு பழைய வேர்ல்ட் மேப், அப்புறம் ஒரு லைட் பல்ப். இது மூணுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும் இல்லையா? ஆனா இருக்கு. இதுக்குள்ள ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் ஒளிஞ்சிருக்கு. அந்த கனெக்ஷன் ஒரு தேதி. ஆமாங்க, மார்ச் 10. இந்த ஒரு நாள் தான் இந்த மூணு விஷயத்தையும் கணித வரலாற்றுல ஒண்ணா இணைக்குது. வாங்க அது எப்படின்னு நாம பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, மார்ச் 10ங்கிற ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரியற இந்த தேதி கணித உலகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது தான். இது வெறும் நம்பர்ஸை பத்தின கதை இல்ல, இதுக்கு பின்னாடி வாழ்ந்த மனுஷங்களோட கதை. முதல்ல நாம இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிற சில முக்கியமான கணித கருவிகளை உருவாக்குனவங்கள பத்தி பார்க்கலாம். இவங்களால தான் கணிதத்துக்கு ஒரு புது மொழியே கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். நாம ஸ்கூல்ல இருந்து யூஸ் பண்றோமே அந்த வகுத்தல் குறி, அது எங்கிருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் ஜோஹன் ரான். அவரு மார்ச் 10, 1622ல பிறந்தவர். அவரோட புத்தகத்துல தான் முதலா இந்த சின்னத்தை யூஸ் பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, சின்னதா தெரியற இந்த விஷயம் கணக்க உலக அளவுல எவ்வளவு சுலபமாக்கியிருக்குன்னு. சரி, இப்போ நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த உலக வரைபடத்துக்கு வருவோம். அது ஒன்னும் சாதாரண மேப் இல்ல. அப்போலாம் மேப்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, கிரீன்லாண்டு கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா சைஸுக்கு தெரியும். தப்பா இருந்துச்சு இல்லையா? இந்த பிரச்சனையை சரி செஞ்சவர் தான் கார்ல் மோல்வெயிட். அவர் இறந்தது மார்ச் 10, 1825. அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த மோல்வெயிட் ப்ரொஜெக்ஷன். அடுத்து நாம பார்க்க போறவங்க கணக்குல மட்டும் பெரிய ஆட்கள் இல்ல, சமூகத்தில் இருந்த தடைகளையும் உடைச்சு புதுசா வழிகாட்டின சிலரை பத்தி தான். எலிசபெத் ஸ்டெஃபன்சன் மார்ச் 10, 1872ல பிறந்தவங்க. இவங்க தான் நார்வேலேயே சயின்ஸ்ல டாக்டர் பட்டம் வாங்கின முதல் பெண். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஆனா அவங்களே சொல்றாங்க, அது ஒன்றும் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்னு. பாருங்க எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாங்கன்னு. ஆனா அவங்க செஞ்சது எவ்வளோ பெரிய சாதனை. இதோ நம்ம லைட் பல்பு கதைக்கு வருவோம். தாமஸ் எடிசன் ஒரு பயங்கரமான ஜீனியஸ், சந்தேகமே இல்ல. ஆனா அவரோட எல்லா ஐடியாவுக்கும் பின்னாடி இருந்த கணக்கு மூளை யாரு தெரியுமா? அதுதான் பிரான்சிஸ் ஆப்டன். அவரு மார்ச் 10, 1921ல இறந்து போனாரு. எடிசனோட ஐடியாவுக்கு உயிர் கொடுக்கற மாதிரி எல்லா கஷ்டமான கணக்கையும் போட்டது இவர்தான். சொல்லப்போனா ஆப்டன் இல்லாம எடிசனோட பல கண்டுபிடிப்புகள் வெறும் ஐடியாவாவே இருந்திருக்கும். அவங்களோட லேப்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. எடிசன் நம்ம அப்டனை கல்ச்சர்னு தான் செல்லமா கூப்பிடுவாராம். ஏன்னா அப்டன் ரொம்ப படிச்சவரு, அமைதியானவரு. இதுவே சொல்லுது இல்லையா அவங்க பார்ட்னர்ஷிப் எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும்னு. ஒருத்தர் ஐடியா கொடுப்பாரு, இன்னொருத்தர் அதுக்கு கணக்கு போடுவாரு. செம்ம காம்போ. கணிதங்கிறது எப்பவுமே ஒரு அமைதியான ரூம்ல உட்காந்து போடுறதில்ல. சில சமயம் போர், அரசியல்னு ரொம்ப கஷ்டமான சூழல்லையும் அது வளர்ந்திருக்கு. இப்ப நாம பார்க்க போறவங்க அப்படியான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்த கணித மேதைகள். நாம அடுத்து பார்க்க போற 3 பேரோட வாழ்க்கையுமே சில முக்கியமான வரலாற்று சம்பவங்கள் தான் தீர்மானிச்சிருக்கு. ரஷ்ய புரட்சி, ஸ்டாலினோட ஆட்சி, நாஜிகளோட எழுச்சி, அப்புறம் 2ஆம் உலகப் போர். இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையையும் அவங்க கணிதத்துல செஞ்ச சாதனைகளையும் தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. உதாரணத்துக்கு ஜுவான் ஜார்ஜ் ஷாஃபர் மார்ச் 10, 1930ல பிறந்தவர். இவரோட குடும்பம் ஒரு யூத குடும்பம். 1938ல நாசிக்கள் ஆஸ்திரியாவை பிடிச்சதும் அவங்க குடும்பத்தோட நாட்டை விட்டே தப்பிச்சு ஓட வேண்டியதா போச்சு. எங்க போனாங்க தெரியுமா? உருகுவேய்க்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வயசுலயே அவருக்கு எப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கும்னு. சில சமயங்கள்ல உயிரோட தப்பிக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். எவ்ஜெனி ஸ்லட்ஸ்கியோட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டாலினோட ஆட்சியில அவரோட இன்ஸ்டிடியூட் டைரக்டரையே கொன்னுட்டாங்க. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, நாம பொருளாதாரம் பத்தி ஆராய்ச்சி பண்ணா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு. அதனால அவரோட ரிசர்ச் ஃபீல்டை மாத்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அவரே சொல்றாரு பாருங்க, சோஷியலிசத்துல பொருளாதாரம் படிக்கிறதுக்கு வேற மாதிரி அறிவு தேவைப்பட்டுச்சுன்னு சிம்பிளா சொல்லணும்னா, பிரச்சனை இல்லாத சேஃபான டாபிக்ஸை தேடி போயிட்டாரு. ப்ராபபிலிட்டி தியரி மாதிரி விஷயங்களுக்கு மாறினாரு. இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ் மட்டும் இல்ல, அவரோட உயிரையே காப்பாத்தின ஒரு உத்தி. இதே மாதிரி இன்னொருத்தர் தான் லாசர் க்ளுஸ்கின். மார்ச் 10, 1922ல பிறந்தவர். காலேஜ் படிச்சிட்டு இருந்தப்போ 2ஆம் உலகப் போர் வந்துடுச்சு. அவரோட ஊரை ஜெர்மனி பிடிச்சதும் அங்க இருந்து தப்பிச்சு ராணுவத்துல சேர்ந்துட்டாரு. ஜெர்மனிக்கு எதிராகவும் ஜப்பானுக்கு எதிராகவும் சண்டை போட்டிருக்கிறாரு. போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து அவரோட கணக்கு படிப்பையே தொடர முடிஞ்சது. பாத்தீங்களா, இத்தனை பேருடைய கதையும் மார்ச் 10ங்கிற ஒரே நாள்ல வந்து சேருது. இவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்ச விஷயங்கள் வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து கணிதத்துக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்குன்னு இப்ப பார்க்கலாம். சோ நம்ம ஆரம்பத்துல பார்த்தது ஞாபகம் இருக்கா? அந்த வகுத்தல் குறி, அது நம்ம கல்வி முறையில இருக்கு. அந்த உலக வரைபடம் இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்கற விதத்தையே மாத்துச்சு. அந்த லைட் பல்பு டெக்னாலஜில ஒரு புரட்சி. இது மட்டும் இல்லாம
பொருளாதாரம், இன்னும் பல துறைகள்லயும் மார்ச் 10ல பறந்த இருந்த இந்த கணித மேதைகளோட தாக்கம் இன்னைக்கும் நம்ம கூடவே இருக்கு. அப்போ மார்ச் 10ங்கிறது கணக்குக்கு ஒரு முக்கியமான நாள் தான்னு நல்லாவே தெரியுது. இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? நாம சாதாரணமா கடந்து போற ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடியும் எவ்வளவு கதைகள், எவ்வளவு வரலாறுகள் ஒழிஞ்சிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், நாளைக்கு கூட ஒரு புது வரலாறு உருவாகலாம்.